33 ஆடுகளை காட்டில் பலி கொடுத்துருக்காங்கன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஈகான் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். சாத்தான் வழிபாடாக இருக்குமோன்னு டவுட்டு. இது மட்டும் இல்லை, அந்த ஊரில் இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 33 ஆடுகள் இறந்ததை பற்றி பார்க்கலாம். ஆடுகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லா ஆடும் காது கிழிஞ்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கு. 33 ஆட்டுக்கும் ஒரே நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வருமா? இது நார்மலா அப்நார்மலா? ஈகானுக்கு கால் வருது, அந்த ஊர் ரைன் ரிவரில் ஏதோ டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகியிருக்குன்னு. இது உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். நைட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு ஆடெல்லாம் இறந்த பிளேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மேலேருந்து பேர்ட்ஸ் எல்லாம் செத்து விழுது. நேற்று ஆடு, இன்னைக்கு பேர்ட்ஸ். இதுக்கெல்லாம் அந்த டாக்ஸிக் கெமிக்கல் தான் ரீசனா, இல்லை சூப்பர் நேச்சுரல் ரீசனா, இல்லை வேறு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குமா? வெண்டன் சீக்ரெட்ஸ் ஆர் டீப். செகண்டு, சீக்ரெட் ஆர் சின். கிளாடியா பவர் பிளான் டைரக்டரை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு வேலை அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுறா. அக்கௌண்ட்ஸில் ஏதோ தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறா. பவர் பிளான்ட்டோட எக்ஸ் டைரக்டர் பிரெண்டு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுற அக்கௌண்ட்ஸில் என்ன மறைச்சிருக்கீங்கன்னு. இந்த உண்மை வெளியில் தெரிஞ்சால் வெண்டனில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறேன்னு கேவுக்கு கூப்பிட்டு போகிறான். அது ஏதோ குணா கேவ் மாதிரி கயிறு கட்டி இறங்கி உள்ளே போயிட்டு பார்க்குறா. அங்கே அவ்வளோ ரேடியோ ஆக்டிவ் பேரல்ஸாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவள் அதை அப்படியே விட்டு வரல, சாம்பிள் எடுத்துகிட்டு வரா. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் அந்த உண்மையை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. Venden wasn't just cursed by time, it was cursed by silence. Third, book or power. ஆல்கி கிளாடியாவுக்கு ஒரு புக் கிஃப்ட் பண்ணுறான். அவள் அதை பெருசாக மதிக்கவே இல்லை. அப்போ அவளுக்கு தெரியாது அந்த புக் அவளோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போதும்னு. அது நார்மல் புக் இல்லை, பவர். பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணுற பவர். விண்டன் டைம் லூப்போட பெரிய இம்பேக்ட் அந்த சின்ன புக்கு தான். வாட் வி நோ இஸ் அ ராப், வாட் வி டோன்ட் நோ இஸ் அன் ஓஷன். எபிசோட் 3யோட டோட்டல் அனாலிசிஸ். 33 ஷீப்ஸ் இறந்தது, பேர்ட்ஸ் ஃபாலிங், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட சீக்ரெட், ஆல்கே கொடுத்த புக். இதெல்லாம் கனெக்ட் பண்ணால் வெண்டன் ஒரு நார்மல் டவுன் இல்லை. என்விரான்மெண்ட் மட்டும் இல்லை, எல்லாமே டேஞ்சரில் இருக்குது. அனிமல்ஸோட டெத் சூப்பர் நேச்சுரல் மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. ஈகானுக்கு இந்த ஊரில் ஏதோ தப்பாக இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்னன்னு தெரியல. கிளாடியாவுக்கு சயின்டிஃபிக்காக ஏதோ தப்பாக இருக்குன்னு தெரியும், பட் அவளால் வெளியில் சொல்ல முடியல. ஆல்கேக்கு இவங்க எல்லாரையும் விட நிறைய தெரிஞ்சிருக்கு. அந்த புக்கு தான் ஒரு சாட்சி. ஈகானோட க்யூரியாசிட்டி, கிளாடியாவோட சீக்ரஸி, ஆல்கேவோட மிஸ்ட்ரி எல்லாம் சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் ஹியூஜ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. ஈவன் சார்லட் நோட்டீஸ் பண்ண டெட் பேர்ட்ஸ், அல்ரிக் அண்ட் மிக்கிள் கனெக்ஷன் இன் த சேம் கேவ் பட் டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஸ்மால் க்ளூஸ், பிக் ரிப்பிள் எஃபெக்ட்ஸ். ஸோ எபிசோட் 3யோட மற்ற சீக்ரெட்ஸ், மிஸ்ட்ரி, டைம் லூப்பின்ஸோட அனாலிசிஸ் எல்லாம் ஷார்ட்ஸில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், நெக்ஸ்ட் எபிசோடில் எல்லாம் கனெக்ட் ஆகும். விண்டனஸ், சீக்ரெட்ஸ் டீப்பர் தேன் யூ இமேஜின்.